பரிசுத்த ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிற கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், தெய்வீக ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். அடியன் மூலமாக நீர் வெளிப்படவும், எந்த மனநிலையில் இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் இருந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை பெற்று இந்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டுமாக அன்பினோட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் பரிசுத்தம் பெறுவதற்காகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே நாம் ஆசீர்வாதம் பெறுவதற்காகவும் நம்மை தேவன் தகுதிப்படுத்தி நம்மை ஆயுசு நாட்களை நீடித்து கொடுத்து சுகத்தோடும் பலத்தோடும் தேவனை நாம் பாடவும் துதிக்குவோம், ஓய்வு நாள் படங்களை நடத்துவோம். நமக்கு கொடுத்த தேவனுக்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்தி இந்த ஆராதனை ஆரம்பிக்க வண்ணமாக நாம் யாவரும் எழுந்திருந்து பயபக்தியோடு முதலாவது பாடலை நாம் பாடுவோம். தூய 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 என்ற பாடலை நாம் பாடுவோம். Baba
சமாதானம் தாரும். ஜெபிப்போம். பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் போட்டுக்கொண்டிருக்கும் பரலோக தூதர்கள் மத்தியிலே, கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே, சர்வ சிருஷ்டிகளையும் சர்வ பரிசுத்தவான்களுடைய துதிகளுக்கும் மத்தியிலே வாசம் செய்து மண்ணு மக்களாக எங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து இந்த பரிசுத்த ஓய்நாளை நாங்கள் பிரவேசித்து பரிசுத்தம் பெற்றுக்கொள்ளவும், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் நாங்கள் பிரவேசித்து ஆசீர்வாதத்துக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற்றுவோம். தேவரீர் நீர் இந்த எங்களுக்கு கொடுத்த ஆயுசு நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் எங்களை நீர் கண்மணி போல தாங்கி ஏங்கி தப்பு வைத்து தேவரீர் கர்த்தாவே, நாங்கள் உமக்கு தேவரீர் கர்த்தா உம்முடைய பாதுகாப்பிலே, உம்முடைய பராமரிப்பிலே, உம்முடைய போஷிப்பிலே எங்களை ஆசீர்வதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறியோர் முதல் பெரியோர் வரை நீர் ஆசீர்வதித்து தேவரீர் கர்த்தாவே, பலவீனமான பிள்ளைகள் பலனடைந்து ஆலயத்துக்கு வந்திருப்பதையும் எங்களுடைய கண்கள் கண்டதுக்காக நாங்கள் கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கணும், பிரஸ்தாபப்படுத்தணும், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்காகவே வந்திருக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து தேவரீர் கர்த்தாவே, இந்த மாம்சமான இந்த பாவமான உலகத்திலே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து தேவரீர் கர்த்தாவே உம்முடைய நாமத்தையும் மகிமைப்படுத்தும்படியாக எங்களுடைய நடைகளிலே செய்களிலே எங்களுடைய தேவரீர் கர்த்தாவே வாழக்கூடிய வாழ்க்கையிலே தேவருடைய மகிமைப்படுத்த எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே கர்த்தாவே. தேவரீர் கர்த்தாவே, இந்த சபை சார்ந்திருக்கிறதான பள்ளிக்கூடத்தையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த அட்மிஷன் நேரத்தில் தேவரீர் கர்த்தாவே நீர் ஆண்டவரே கர்த்தாவே பள்ளிக்கூடத்துக்கு தேவைகளெல்லாம் சந்தித்து நீர் உயர்த்துங்க, உங்களுடைய நாம மகிமைக்காக எடுத்து நீர் பயன்படுத்துங்க. இப்படியாக ஆண்டவரே கர்த்தாவே சாட்சி சொல்ல பிள்ளைகளையும் தேவரீர் கர்த்தாவே சுகவனமான இருக்கக்கூடிய பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிங்க. இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய தேவ பிரசன்னத்துக்காக நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே பேசக்கூடிய மகனை நீர் மறைத்து நீர் வெளிப்படுங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவே இதோ நாங்கள் இவருக்காக காத்திருக்கிறோம் என்கிற கூட்டத்தில் எங்களை எல்லாரையும் நீர் தகுதிப்படுத்தி தேவரீர் கர்த்தாவே அந்த பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ள பிள்ளைகளை எங்களை மாற்றி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் மீட்பரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரொம்ப நாள் கழித்து இந்த மேடையில் இந்த சர்ச்சில் என்னை கொண்டு வந்து கடவுள் வைத்திருக்கிறார். அதற்காக அவருக்கும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். 60 வயசு முடிந்து 61வது வயசு ஏஜ் ஆகிறது. நான் 28 வருஷமாக நான் சாட்சி சொல்ல நினச்சா நான் டைம் ஆகி போச்சு, இருந்தாலும் இருந்த ஒரு வார்த்தை உங்கள் மத்தியில் சொல்கிறேன். 28 வருஷமாக என் பணியை முடித்துவிட்டு போன 4வது மாதம் பணியை நிறைவேற்றி கடவுள் அதிசயமாக அற்புதமாக என்னை வழிநடத்தி வந்தார். அதற்காக அவருக்கு நன்றியும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் கூட உன்னத தேவன் உன்னோடு இருக்கன் உள்ளமே கலங்காதே. அடிக்கடி எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது, உன்னத தேவன் உன்னோடு இருக்கன் உள்ளமே கலங்காது. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ துன்பங்கள், கொஞ்சம் நஞ்சமெல்லாம் கிடையாது. அத்தனையும் ஜெயிச்சு கடவுள் இந்த இடத்துல எனக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு நன்றி. இருந்த போதிலும் இந்த நேரம் காணிக்கையாக இருப்பதனால் ஸ்தோத்திர காணிக்கைகள், பிறந்தநாள் காணிக்கைகள் கொண்டு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அதே சமயத்தில் சபையோட செலவை காணிக்கையும் சேகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாடுபட்டு
செல்வம் யாவோ நீத்தாமே கூடமே. நான் என் சொந்தமல்ல என்னை கிறிஸ்துவின் ஆதீனமாய் ஒப்புவித்து அவர்க்கென்று ஜீவிப்பேன் ஆனந்தமாய். சொந்தமல்ல இயேசுவே முற்றும் நானும் அடிமை. என் ஜீவன் செல்வம் யாவோ நீத்தாமே கூடமே. நான் என் சொந்தமல்ல ஜீவன் சுகம் காலும் வாடைப்பேன். எஜமானின் சித்தமாக உபயோகம் செய்வேன் நான். சொந்தமல்ல இயேசுவே முற்றும் நானும் அடிமை. என் செல்வம் யாவோ நீத்தாமே கூடமே. நான் என் சொந்தமல்ல என்னை ஏற்றிக்கொண்டிருக்கிறார். பின்பு மோட்சானந்தம் தந்து ஒழிக்காழோ வாழ்விப்பான். சொந்தமல்ல இயேசுவே முற்றும் நானும் அடிமை. என் ஜீவன் செல்வம் யாவோ நீத்தாமே கூடமே. சபையோருக்கு ஒரு பிறந்த நாள், இந்த வாரம் பிறந்த நாள் கண்டவர்களையும் திருமண நாள் கண்டவர்களையும் அன்போடு முன்னால் அழைக்கிறார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசித்து வளர்ந்திருக்கிற நல்ல ஆண்டவரே, ஈரோட்டு மத்தியில் சுவாமி எத்தனையோ பேர் இருக்கும் வேலையில் சுவாமி எங்களை பேர் சொல்லி அழைத்து இந்த நேரத்தில் சுவாமி உன் பரிசுத்தமான தேவாலயத்தில் இருக்கவும் பிரசங்கத்தில் இருக்கவும் மூட இருக்கத்தக்க கிருபை செய்ததற்காக கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரம் ஏறடிக்கிறோம் சுவாமி. தேவரீர், இந்த நேரத்தில் காணிக்காக கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் உன் பாதப்படையில் செபிக்கிறோம் சுவாமி. தேவரீர், அவர்கள் நீர் கொடுத்த இந்த வருமானத்தில் தகப்பனை ஸ்தோத்திர காணிக்கையும் இன்னும் தசம்பாகவும் இன்னும் இருக்க சபையை காணிக்கையும் தந்ததுக்காக கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. தேவரீர், கொடுக்க முடியும் என்று சொன்ன முடியாது இருப்பவர்களையும் உன் பாதப்படியில் செபிக்கிறோம் சுவாமி. அவர்களையும் ஆசீர்வதித்து நீர் காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் சுவாமி. ஆரம்பம் முதல் முடிவு வரைந்தும் சுவாமி நாங்கள் வெறும் பாத்திரமாக வந்திருக்கிறோம் சுவாமி. திரும்பி போகும்போது நிரம்பிய பாத்திரமாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு போகத்தக்க கிருபை செய்வனமாகும் இடத்தில் கெஞ்சி மண்டாடுகிறோம். காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசு நாமம் மகிமைப்படுவதாக. திருவற்பள்ளி
இப்பொழுது ஸ்கொயர் வந்து நமக்கு பாடலை பாடி தருவார்கள். சிறு பிள்ளைகளுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை பாடாமல் இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடலை நாம் மிஸ் பண்ணியிருப்போம். தேவன் நல்ல குரல்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்தவும் தொடர்ந்து பிள்ளைகளுக்காக நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். 12:15 நேரம். வரக்கூடிய நாட்களில் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நாம் எல்லா ப்ரோக்ராம்ஸையும் முடித்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிப்பதற்கு பிரயாசப்படுவோம். ஏனென்று சொன்னால் தெய்வீக ஆராதனை டிவைன் சர்வீஸ் முடிகிறது. இந்த செய்தி அப்புறம் முடிவு ஜெபம் அதோட முடியாது தெய்வீக ஆராதனை. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறது. பிரசங்கம் ஜெபம் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா எல்லாம் என்ன செஞ்சுருவோம், வேகமாக வீட்டுக்கு போகணுன்னு போயிடுவோம். அது தெய்வீக ஆராதனை முடிகிறது அப்படி கிடையாது. இங்கே செய்தி கொடுக்குறோம், முடிக்கிறோம். அடுத்த ஒரு 1/2 அன் ஹவர் வந்து யுவர் இன்ட்ராக்ஷன், ஒருவருக்கொருவர் எப்படி இந்த வாரம் முழுவதும் சந்தித்து பேசி எப்படி இருந்தீங்கன்னு கேட்குறதுக்கு தான் 1/2 அன் ஹவர்.
சரிங்களா? நம்ம லேட்டாக முடிக்கும்போது எல்லோரும் பசியில் போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு இன்ஸ்பைரிங் மூமெண்ட் வந்து இருக்காது. அதுக்கு தான் தெய்வீக ஆராதனை வந்து நம்ம திருச்சபையில் 9:30க்கு ஆரம்பித்து 12 மணிக்கு முடிக்கிறாங்க. அடுத்த ஒரு ½ அன் ஹவர் வந்து வெளியில் போய் நம்ம எப்படி பேசுகிறோமோ அதனுடைய எசன்ஸு தான் தெய்வீக ஆராதனை. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒருவர் பார்த்து பேசி எப்படி இருக்கீங்க, கடந்த வாரம் எப்படி இருந்துச்சு, கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணிக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க, பிரச்சனை இருந்துச்சா, தேவன் வழி நடத்துவார், ஜெபம் பண்ணிக்கிறோம். ஒருவர் சந்தித்து போகக்கூடியதான் த மீனிங் ஆஃப் டிவைன் சர்வீஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் சீக்கிரம் போகிறதுக்காக முடிக்கிறதில்ல. இந்த ஆராதனைகள் எங்கே முடிகிறதுனா நீங்கள் பேசி விசாரித்து போகும்போது தான் இந்த ஓய்வு நாளின் ஆராதனை ஆசீர்வாதமாக என்ன செய்யுது, முடிகிறது. ஆகவே ஜெபம் பண்ணும். தேவன் கண்டிப்பாக நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் சற்று நேரம் தியானிப்பதற்காக வேதத்திலிருந்து யோசேப்பை குறித்து நாம் படிக்கிறோம். யோசேப்பை குறித்து நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருப்போம், நிறைய பேர் நாம் செய்தி கொடுத்துருப்போம், தியானித்திருப்போம். எனக்கு பிடிச்சமான ஒரு நபருடைய வாழ்க்கை, யோசேப்பின் வாழ்க்கையில் ஒரு சில பாடங்களை நாம் படிக்க இருக்கிறோம். வேகமாக ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து நமக்கு யோசேப்பின் வாழ்க்கை குறித்து சொல்லப்படுகிறது. தகப்பனார் வந்து யோசேப்பை அனுப்புகிறாரு சகோதரர்களை பார்ப்பதற்காக. சகோதரர்களை பார்ப்பதற்கு யோசேப் என்ன செய்கிறார்னா அவர் கடந்து போகிறார். அந்த 37:1 19 வரைக்கும் அவர் பார்ப்பதற்காக அங்கும் இங்குமாக அலைந்து விசாரித்து கடைசியில் சகோதரர்களை பார்க்குறாரு. 19வது வசனங்கள் சொல்லும்போது கொஞ்சம் வேகமாக வாசிங்க. அடுத்த வருஷம் சரி. அப்போ தூரத்தில் வரும்பொழுதே அந்த சகோதரர்கள் ஒரு தீர்மானத்தை என்ன செய்கிறாங்க, எடுக்கிறார்கள். இவன் வரான், எப்படியாவது என்ன செஞ்சிடணும், இவனை கொன்று விட வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறார்கள். கடைசி காலத்தில் இந்த அன்பு குறைந்து போகும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அது அப்பத்துலேருந்தே இருக்கிறது. அதனால் அதை குறித்து நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஜெபம் பண்ணணும், அவ்வளோதான். அன்பு குறைந்து போம் தீர்மானத்தை எடுக்கிறாங்க. அவனை கொன்று விடுவோம் என்ற தீர்மானத்தை எடுக்கிறாங்க. இருபத்தி 1வது வசனம் சொல்லுகிறது, போதும். முதலாவது பாடம் நம்ம படிக்க வேண்டியது, நம்மை சுற்றிலும் இல்லை நமக்கு ஏதாவது ஒரு இடையூறு இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னா தேவன் நமக்கு எந்த விதத்திலாவது யார் மூலமாவது என்ன செய்வார்னா, the first lesson we have to learn. அது உறவினர்களாக இருந்தாலும் சரிதான், ஸ்தாபனமாக இருந்தாலும் சரிதான், திருச்சபையாக இருந்தாலும் சரிதான், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான், எந்த சூழ்நிலையிலும் தேவன் நிச்சயமாக ஒரு நபரை அங்கே என்ன செய்வார்னா ஏற்படுத்துவார், கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அது யோசேப்பின் வாழ்க்கையில் நம்ம படிக்க வேண்டிய முதலாவது பாடம். அதை ரூபன் கேட்டு 22வது வசனம், அவர்கள் மத்தியிலேயே தேவன் ஒரு நபர் என்ன செய்றாரு, ஏற்படுத்துகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவங்க. நாம் யாரை நம்பி இருக்கிறோமோ, நாம் யாரை முழுமையாக நம்பி இருக்கிறோமோ அவர்கள் மூலமாகவே மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன வரும், பிரச்சனைகள் வரும். அது எங்கிருந்து இல்லை, குடும்பத்திலும் அதே தான். குடும்பத்திலும்
அதே தான் சொல்லுவாங்க, குடும்பம்னா அப்படி தான் இருக்கும்ன்ட்டு. எனக்கு அப்போ தான் கோபமே வரும். அப்புறம் எதுக்கு படிச்சிருக்கோம்? காலேஜ் போய் படிச்சிருக்கோம், டிகிரி படிச்சிருக்கோம், பைபிள் படிச்சிருக்கோம். இது அந்த காலத்துலேருந்து சொல்லிகிட்டே வராங்க, குடும்பம்னா அப்படி தான் இருக்கும். தப்பு. நம்ம என்னைக்கு மாறுறது? நம்ம என்னைக்கு மாறுறது? குடும்பம்னா அனுசரித்து போகணும், மருமக, அதெல்லாம் தப்புங்க. அப்படி தானே? என்னைக்காவது ஒரு நாள் குடும்பமாக நாம் திருந்தி தான் ஆக வேண்டும். அதே சொன்னதே சொல்லிக்கிட்டு என்ன செய்ய முடியாது? இருக்கவே முடியாது. ஆனால் பிரச்சனைகள் வந்தால் தேவன் அங்கிருந்து என்ன செய்றாரு? ஒரு விடுதலையை கொடுக்கிறார். தி ஃபர்ஸ்ட் லெசன் என்ன செஞ்சாரு? கொல்றதுலேருந்து கொஞ்சம் மேலே வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? குழியில் போகணுன்னு வந்திருக்கு. சரிங்களா? ஒன்றும் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கல. கொல்றதுலேருந்து என்ன செஞ்சுருக்குது? குழியில் அது பெட்டர் தானே? கடவுள் எப்படி வழி நடத்துகிறார்? நமக்கு உடனே தூக்கி மேலே வச்சிட மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான். அடாடா அங்கேருந்து இந்த குழியில் தள்ளிட்டாரான்னு சொல்லக்கூடாது. சாவறதுக்கு பதில் எனக்கு தள்ளி இருக்கிறாரு, குழியில் தள்ளி இருக்காரு. அதுக்கு சந்தோஷம் தானே? இப்போ சிரிப்பாக இருக்குல்ல எல்லாருக்கும்? சரி, குழியில் போட்டார்கள். இவ்விதமாக ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தார். சமம். இதுல இருந்து எப்படியாவது என்னுடைய சகோதரனை தப்பிக்க வேண்டுமே, என்னுடைய விசுவாசியை காப்பாற்ற வேண்டுமே என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு கொல்வதிலிருந்து காட்டிலும் குழியில் போடுறாரு. அந்த குழி ரொம்ப சந்தோஷமான குழியா? அது இன்னும் அதை விட மோசமாக இருக்கு. வேதாகமம் அழகாக சொல்லுது பாருங்க. 24வது வசனம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் பாருங்க. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. வாழ்க்கையில இப்படிப்பட்ட வெறுமையான குழிகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைய இருக்கிறது. அப்படித்தானே? நிறைய காணப்படுகிறது. ஆங்கிலத்தில் எம்டி சிஸ்டன் அப்படின்னு கொடுக்கப்படுறது. வாட்டர்லெஸ், ஒரே மட்டு, குழியும் கிடையாது. வெறுமையாக காய்ந்து போன குழி. அதுல இருந்து ஒருவேளை தண்ணி இருந்தால் 10 நாள் உயிர் வாழலாம், 1 மாதம் கூட குடிச்சு உயிர் வாழலாம். தண்ணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எவ்வளோ நாள் இருக்க முடியும்? அது வனாந்தரன்னு வைங்க, சுத்தம். அப்படி தானே? இதுக்கு செத்தியாக போயிருக்கலாமா? என்ன அப்படி தான் நம்மெல்லாம் சொல்லிடுறது. ஆண்டவரே இதுக்கு பரவாயில்ல, நீங்கள் எங்களை எகிப்திலே விட்டுருந்துருக்கலாம், நான் அங்கேயாச்சும் பேசாமல் இருந்திருப்போம், எதையாச்சும் கொடுக்குறத சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம். இங்கே வந்து எல்லா இடத்துலையும் விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களே. என்ன அப்படி தானே? வாழ்க்கையில் எத்தனையோ வெறுமையான குழிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை, பணம் இருந்தாலும் நிம்மதியற்ற ஒரு வெறுமையான குழிகள் இருக்கிறது. யாருமே தீர்க்க முடியாத குழி இருக்கிறது. என்ன செய்யறது, ஏது செய்யறது? தண்ணீர் கூட இல்லையே. எம்டி பிட். யோசேப்பு ஒன்றுமே செய்யலைல்ல, எதுவும் செஞ்சாருன்னு சொல்லிருக்கா? கூப்பிட்டாரு, வச்சாரு, ஒன்றுமே சொல்லலையே. ஆனால் என்ன செஞ்சுருப்பார்? He would have prayed. இல்லை என்ன காப்பாற்றுங்க, இல்லை ஏதாவது சத்தம் போட்டார், ஒன்றும் செய்யலை, பேசாமல் இருந்தார். when problem comes, ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் தனிமையாக, ஒருவேளை அது வெறுமையான இடம், ஒரு விருப்பம் இல்லாத இடமாக இருந்தாலும் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னதான்? ஜெபம் தான். அதை விட வேற மருந்து எதுவுமே கிடையாது. எங்கேயும் ஓடி போவேனா, எதையும் யோசிக்க வேணாம். கீப் பிரேயிங், இடைவிடாமல் என்ன செஞ்சுங்க? ஜெபம் பண்ணுங்க. கடந்த வாரத்தில் எப்படிப்பட்ட குழிகளெல்லாம் கடந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் காட் நோஸ். அதற்கு ஒரு ஆறுதல் கொடுக்கறதுக்கு தான் இன்றைக்கி உங்களை என்ன செஞ்சுருக்கிறாரு? இந்த திருச்சபையில் அழைத்து வந்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட
குழியாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணீர் விட்டு பாரமான குழியாக இருக்கலாம், வெறுமையாக இருக்கலாம், எல்லாம் இருக்கிறதா நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, எம்டி பிட். கவலைப்படாதீங்க. ஒரு வேளை 20 மாத்திரை எடுக்கிறேன், இன்னும் என்னுடைய சரீர பலம் நினைச்சில சரியாகலே, அது ஒரு குழி. அப்படி தானே? எதுவாக இருந்தாலும் நிறைய வசனங்கள் இருக்குது, நேரம் ஆகுது. எதுவாக இருந்தாலும் கவலைப்பட வேணாம். தேவன் அப்படியே விட்டாரா? அடுத்த ஒரு நபரை ஏற்படுத்துகிறார். அப்படி தானே? 25வது வசனம். ஆ ஆ ஆ எகிப்துக்கு என்ன செய்றாங்க? போயிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். அப்போ ஒரு மனிதரை தேவன் ஏற்படுத்துகிறார். யாரு யாரு? ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நபரை ஏற்படுத்துகிறார் தேவன். ஒவ்வொரு நபரை என்ன செய்றாரு? ஏற்படுத்துகிறார். அங்க இன்னொரு நபரை ஏற்படுத்துகிறாரு, யூதா. அவரை ஏற்படுத்தி அவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது யூதா சரி 27வது வசனத்துல எல்லாரும் இப்படி சொன்ன உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க? இணங்கினார்கள். சகோதரர் அவன் சொல்லுக்கு என்ன செஞ்சாங்க? இணங்கினார்கள். அடுத்த நபரை தேவன் ஏற்படுத்திட்டார். சின்ன வயசுலேருந்து யோசித்து பாருங்க, தேவன் எங்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நபரை என்ன செய்றாரு? ஏற்படுத்திக்கிட்டே வராரு. இப்போ நான் ஆரம்பிச்சேன்னா 4 மணி ஆயிரம் சொல்றதுக்கு. நீங்க யோசித்து பாருங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபரை ஏற்படுத்தி தேவன் ஆலோசனை கொடுத்து, நாம் இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம்னு சொன்னா ஆலோசனை இல்லாமல் இல்ல, யாரோ ஒருவர் மூலமாக தேவன் ஆலோசனை நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. ரூபனை ஏற்படுத்தினாரு. இப்போ நான் திரும்பி பார்க்குறேன், கல்லூரியில் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு ஃபீஸ் நிறையா ஆயிடுச்சு. அப்போது செகண்ட் பிளானில் படித்தா 4 வருஷத்தில் முடிக்கலாம், 4th பிளானில் படித்தா 8 வருஷம் ஆகும். இதுக்கு அங்கேயே இருந்துடலாம் பேசாமல், எல்லாத்தையும் மறந்து. இப்போ கடன் நிறைய ஆகி போச்சு. அப்புறம் ஜிபிஏ இருக்குது 3.5 இருக்குது, 4 எடுக்கணும் 3.5 இருக்குது. அதில் கொஞ்சம் பரவாயில்ல, கடினப்பட்டு வேலை செஞ்சு படிக்கும்போதும் 3.5 எடுத்தாச்சு. அப்புறம் பிரியமான நண்பர் ஃபெட்ரிக் பால் இருக்கிறார், நெருங்கிய நண்பர். அப்புறம் அருமை என்ன செய்கிறீங்க, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, என்ன ஆகுச்சு, 4th பிளான் தான், நீங்கள்லாம் வேலைக்கு போய் சேர்ந்து எல்லாம் கல்யாணமெல்லாம் முடிங்க, நான் அதுக்கப்புறம் பின்னாடி வந்துக்கிறேன் வேலைக்கு அப்படின்னா. என்னென்னா கடன் இருக்குது, 4th பிளான் தான் கிடைக்கும். ஜிபி எவ்வளோ இருக்குது? 3.5. உடனே வாங்க, உடனே நேராக கூப்பிட்டு போனார் பிரசிடென்ட் ஜென்சன். அவங்க ஒய்ஃப் வந்து நிறைய ஸ்பான்சர் பண்ணுறாங்க. கூப்பிட்டு போனார். உடனே அது எஸ் வாட் யூ வாண்ட் ஃபெட்ரிக், இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், எஸ் 3.5 ஜிபிஏ, 3.5 ஜிபிஏ இருக்குது. ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம், இஸ் ஹேவிங் டெப்ட், கடன் இருக்கிறது. டோன்ட் வரி, ஐ வில் ஸ்பான்சர், லெட் ஹிம் ஸ்டடி நைஸ்லி. முடிஞ்சா சந்தோஷம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சமோசா எல்லாம் அவங்க அக்கௌண்ட்லேயே எடுத்து சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட்ற 2 சமோசா தான். அப்புறம் என் அக்கௌண்ட் நம்பரை சொல்லி 10-15 சமோசா சாப்பிடுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் அக்கௌண்ட்டு. ஆஹா, எப்படி கொண்டு போய் விட்டாரு பார்த்தீங்களா? நானே ஃபீஸ் கட்ட கஷ்டமாக இருக்கிறேன், இப்போ 4-5 பேர் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஆகி போச்சு. சமோசா எல்லாமே அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பேன், சரி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் 4 வருஷம் அந்த சைடே போனது கிடையாது. நேராக போவேன், ஜெயமண்ணன் தான் இருப்பார். என்ன அருமை, உனக்கு என்னடைய கவலை, பிரச்சனையே இல்லை, செகண்ட் பிளான் எழுதி கொடுத்துருவார். ஒரு நேரத்தில் 4th பிளானு வீட்டுக்கே போக முடியாத சூழ்நிலை. காட் அரேஞ்ச் சம்படி. இது ஒரு எக்ஸாம்பிள் தான்.
தேவன் எப்படியாவது நம்மை வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். நாம் செய்ய வேண்டியது அது வெறுமையான குழியாக இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணீர் இல்லாத குழியாக இருந்தாலும் பரவாயில்ல. God has given us something. என்னது? ஜெபம் பண்றதுக்கு சொல்லி இருக்கிறாரு. 12 யூதா மூலமாக தேவன் என்ன செஞ்சாருன்னா அடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? நேராக வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்களா? இன்னும் தொடருது. வீட்டுக்கு கூட்டு போகல, அவங்க அப்பா கிட்டையும் கூட்டு போகல. சரி, இணங்கினார்கள். இந்த ரத்த பலி நமக்கு எதுக்கு? நேராக பேசாமல் என்ன செஞ்சிருவோம்? வித்துருவோம். காசு நமக்கு வந்துச்சு, இவனால் காசு நமக்கு நல்லா வந்துச்சு. 28வது வசனம். கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து வெற்றி போட்டார்கள். 20 வெள்ளி காசு கிடைச்சி சந்தோஷம். ஆனால் குழியில் இறக்கி விட்டாங்க. இப்போ அவங்களே என்ன செஞ்சாங்க? அதுதாங்க ஆசீர்வாதம். ஒன்லி திங் you should pray and wait. You should pray and wait. சீக்கிரம் முடிச்சிருவேன். யாரும் கண்ணு இழுத்துருவேன். நம்ம டைம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். 5 பாயிண்ட் மனசில் இருந்தால் போதும். இந்த வாரத்தில் தேவன் என்னோடு இருக்கிறாருன்னு போயிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவர்களே குழியில் போட்டாங்க. தேவன் அவர்கள் மத்தியிலே ஒரு நபரை ஏற்படுத்தி மறுபடியும் அவர்களே என்ன செய்றாங்க? வாட் யூ வாண்ட் மோர் தென் தட்? அதை விட வேற என்ன வேணும்? தூக்கி 20 காசு விட்டு போட்டாங்க. இப்போ அவர் சந்தோஷமாக போகிறாரு. என்ன செஞ்சார்? குழியிலிருந்து கொஞ்சம் தூக்கி விட்டாங்க, அவ்வளோதான். இன்னும் பிரச்சனைகள் இருக்கிறது, முடியல. இன்னும் என்ன இருக்கு? அடிமையாக தான் போறாரு. பட் God was with him. தேவன் அவர் கூடவே இருக்கிறார். அப்புறம் நமக்கு தெரியும் எல்லாமே என்னென்ன நடந்துச்சு. சங்கீதம் 40வது பாடல் 2வது வசனம். சங்கீதம் 40:2. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை என்ன செஞ்சாரு? உறுதிப்படுத்தினார். எங்க இருந்து எடுத்திருக்கிறாரு? பயங்கரமான என்ன அர்த்தம்? சொல்ல முடியாது. இப்போ நல்ல ஏசியில் உட்காந்து சொல்லிடலாம் பயங்கரமானு. அங்கே இருந்தால் தான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது, பார்க்க தான் முடியும். என்ன ஆச்சு? பேய் பிடிச்ச மாதிரி இருக்கான்னு பேர். சொல்ல முடியல. பிரச்சனைகள், கஷ்டங்கள் சொல்ல முடியல. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட குழியிலிருந்து, சேற்றிலிருந்து என்னை என்ன செய்திருக்கிறது? தூக்கி எடுத்திருக்கிறார். நான் கலங்கி தவித்து நிற்கும் போதெல்லாம் தேவனுடைய கரங்களை பிடித்து என்ன செய்திருக்கிறாரு? யாரோ ஒருவர் மூலமாக என்னை தூக்கி மேலே எடுத்திருக்கிறார் குழியிலிருந்து. அது ஆங்கிலத்தில் ஸ்லிம்மி பிட், SLIMYPITன்னு இருக்கு. அதுக்கு என்ன மீனிங்னா பிசு பிசான, வலுப்பான, வலுவழுப்பான, சகதியான. பிரச்சனைகள் எப்படி இருக்கு? பிசு பிசான, தொடவே முடியாது, குழியிலிருந்து ஏறவே முடியாது. வலுவழுப்பான, சொத்தம் ஏற ஏற என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஏறுற மாதிரி தான் இருக்கும். திருப்பியா பிரச்சனை முடிஞ்சுன்னு நினச்சா இன்னும் அங்கே இருக்கு. குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஐயா போக சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். கொஞ்ச நாள் ஆகும். எவ்வளோ கஷ்டத்தில் தேவன் அற்புதமாக கொண்டு வந்திருக்கிறார். கடைசியாக சகதியானது, ஆங்கிலத்தில் அப்படி ஒரு மீனிங் கொடுத்துருக்கார். எந்த விதத்திலும் நாம் தப்பிக்க முடியாதபடிக்கு நாம் அப்படிப்பட்ட உலகத்தில் கஷ்டமான சூழ்நிலையில் நாம் என்ன செய்யறோம்னா அகப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 7வது பாடல்ல 2வது வசனம் பாருங்க. என்னை தப்புவியும். தப்பிக்கவே முடியாது. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து
என்னுடைய சரீர பலவீனத்திலிருந்து நான் என்ன செய்ய போறேன்? தப்பிக்கவே முடியாத, எனக்கு சுகமே இல்லையே. ஆண்டவரே தப்புவியும். அந்த 15வது வசனம் அதே பாடல்ல பாருங்க, குழியை வெட்டி ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியிலே தான் என்ன செஞ்சான்? ஆமா, இது யோசேப்பின் வாழ்க்கையில கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் உயர்ந்திருப்பார். எல்லாரும் என்ன செஞ்சாங்க? யோசேப்பை போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும்? காத்திருக்கிற அனுபவத்தை வெயிட் பேஷன்ட்லி அப்பான் தி லார்ட். எப்படி காத்திருக்கணும்? பொறுமையாக. நம்மை தேர்ந்தெடுத்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்காம என்ன செய்ய மாட்டாரு? இஸ்ரவேலை யாக்கோபை ஆசீர்வதிப்பதே என்னுடைய அப்படி சொன்னவர் விட்டுருவார? பிறகு எதுக்கு வேதத்தை வட்ட வட்டம் சொல்லிட்டு இருக்கோம்? விட மாட்டார். பொறுமையாக எல்லாவற்றிற்கும் நாம் காத்திருக்க வேண்டும். யோபு 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோபு 30:19. சேற்றில் தள்ளப்பட்டேன். ஆமா, தூளுக்கும் சாம்பலுக்கும் என்ன செஞ்சேன்? ஒப்பானேன். சேற்றில் தள்ளப்பட்டேன். இந்த கடைசி காலத்தில் வாழ்க்கையில் அப்படி தானே இருக்கு. அது ஆங்கிலத்தில் அந்த டஸ்ட் அண்ட் ஆஷ், அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஹியூமிலியேஷன் அண்ட் இன்சிக்னிஃபிகன்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருவரை தாழ்த்துகிற ஒரு குணம், அதுக்கப்புறம் முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு வாழ்க்கையில் நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் ஏராளம் நாம் பணியாற்றக்கூடிய இடம், உறவினர்கள் மத்தியிலும் நாம் ஒதுக்கப்படுகிற ஒரு நிலை காணப்படலாம். தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டார். எரேமியாவையும் அப்படிதான் தூக்கி போட்டாங்க. அதை இன்னொரு நாள் நம்ம படித்து கொள்ளலாம். ஆனால் தேவன் கைவிடவில்லை. அவரை எங்கே தூக்கிட்டு கூட்டு போனாங்க? போத்தி போகிற இடத்துல கொண்டு போய் விட்டாங்க. அவர் மறுபடியும் எங்கே தான் போய் சேர்ந்தார்? யோசேப்பு அரண்மனையில் ராஜாவை போய் சேர்ந்தாரா? என்ன செஞ்சார்? எப்படி போய் சேர்ந்தார்? அடிமையாக போய் சேர்ந்தார். பிரச்சனை முடியல, இன்னும் அவரை அங்கும் இங்குமாக கொண்டு போய் விடுகிறது. ஆனால் 39வது அதிகாரத்தில் அதே ஆமாம், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 4 வசனங்கள் 5 வசனங்களும் அற்புதமான ஒரு வசனங்கள். அவரை எகிப்து கொண்டு போகப்பட்டான், பார்வனுடைய பிரதானிகளை கொண்டு போய்விட்டாங்க. 2வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரி சித்தி உள்ளவனானான். அடிமையாக தான் இருந்தான், ஆனா எகிப்தியனாகிய எஜமானுடைய வீட்டில் the process, the growth எப்படி இருக்குது தெரியுதா? கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுதா? பிறையாங்க அவ்வளோ பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான். கீழே உட்காந்துட்டு இருந்தோம். ஜேம்ஸ் பள்ளியில் படிக்கும்போது இந்த பிள்ளைங்க மாதிரி கீழே தான் உட்காந்துட்டு இருந்தோம். அடுத்து ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கு வந்தோம், பின்னாடி பெஞ்சுக்கு போனோம். அப்புறம் காலேஜுக்கு கூப்பிட்டு போனார், காலேஜுக்கே கூப்பிட்டு போனார். ஊழியத்துக்கு வந்தோம், இப்போ ஈரோடில் நின்றுட்டு இருக்கோம். அப்படி தானே? கொஞ்சம் கொஞ்சமாக எவ்ரி ஸ்டெப். புரியுதா பாப்பா? பாப்பா என்னை போய் சிரிக்குது அப்படின்னா புரியுதுன்னு அர்த்தம். நல்லா தான் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படி தானே? வெரி குட், நல்லா கவனிக்கணும். 3வது வசனம் பாருங்க, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் எப்படி கொண்டு போய் விடுறார் பாருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்பதை இவர் ஒன்றும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. தேவன் அவர் செய்கிறதை அந்த எஜமான் பார்க்கும்படி கிருபை செய்கிறார். somebody is watching us to help us. அப்படியே ஆனால் நம்ம பாட்டு ஜெபம் பண்ணுவோம். யாராவது ஒருவர் தேவன் அவர்கள் மூலமாக பேசுவார், நமக்கே தெரியாது. ஒன்றும் யோசேப்பு போய் நான் ஒன்றுமே சொல்லலையே, அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு. இதுக்கு மேலே என்ன சாட்சி வேணும்? இதுக்கு மேலே 2 இடத்துல சொல்லிட்டாரு, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அப்படின்னா இன்னொரு சென்டென்ஸ் என்ன செய்யணும்? யோசேப்பு கர்த்தரோடு. இதை நம்ம சொல்ல முடியுமா தைரியமா?
அது சொன்னாதான் அந்த ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் அவர் கூட இருக்கிறோமா, அடுத்த சென்டென்ஸ் அது இல்லை. ஆனால் நம்ம சொல்லணும், கர்த்தர் என்னோடு இருந்தார், நானும் அவரோடு இருந்தேன், அதான் அந்த ஆசீர்வாதம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லணும். சொல்ல முடியுமா? போய் சொல்லிருங்க வீட்டில். வாக்கிய பண்ணினார் என்றும். 4வது வசனம், யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அப்படி அழகா இருக்குல்ல படிக்கிறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா 10 வயசு 20 வயசில் இப்படி இருந்தேன், 30 வயசில் இப்படி இருந்தேன், 40 வயசில் இப்படி இருந்தேன், 50 வயசில் இப்படி இருக்கிறேன். பரவாயில்ல, கடல் நினைச்சிருக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திருக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்துட்டான். குழியில் இருந்தான், இப்போ அரண்மனைக்கு போனான், எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தான். 5வது வசனம் பாருங்க. அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? யார் ஆசீர்வதித்தாரு? யோசேப். நம்மளே குழப்பி விட்டீங்க. ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். யோசேப்பின் நிமித்தம் அந்த எஜமானுடைய ஆசீர்வாதங்கள் அவன் உணர்ந்து பார்க்குறான். தேவன் இவனை வச்சு ஆசீர்வாதம் கொடுத்தாரு, அப்போ இவன் எங்கே இருக்கக்கூடாது, நமக்கு மேலே என்ன செய்யணும், இருக்கணும். அதனால தான் கடைசியில் பார்க்குறோம், என் நிமித்தமாக அவன் நிமித்தமாக என்னுடைய குடும்பத்தையும் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறாரு. அப்போ இவனை இங்கேயே விடக்கூடாது, இவனை என்ன செய்யணும். ஸோ கடவுளுடைய வழிநடத்தில் நாம் புரிந்துக்கவே. ஆனால் ஜெபம் பண்ணோம்னா ஏற்ற நேரத்தில் தேவன் ஏற்ற ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். அற்புதமான பாடம் நிறையா இருக்குது, ஆனால் டைம் இல்லை, முடிச்சிருவோம் இன்னொரு 5 நிமிஷத்தில். 42வது வசனம், 41ஆம் அதிகாரம் 42வது வசனம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி அவ்வளோதான். ஃபஸ்ட்டு குழியில் இருந்தோம் அப்படின்னு யோசிச்சிருப்பான், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். என்ன ஆசீர்வாதங்கள் வரிசையாக ஒன்று ஒவ்வொரு பிரசங்கம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்பு. அமர்ந்து சிந்தித்தால் குழியில் இருந்தவனை, வெறுமையாக இருந்தவனை, மெல்லிய வஸ்திரங்கள், முத்திர மோதிரம், அது என்ன அர்த்தம்? இட் இஸ் என்னது, அதிகாரம், பவர், எல்லாம் 1 2 சொல்ல முடியாது. அவன் ராஜா எல்லாத்தையும் கொடுத்துட்டான், அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் ஏற்றி, அங்கே அடிமையாக குழியிலிருந்து கழுது மேலே நடக்க வச்சாங்களா என்னன்னு தெரியல, நடக்க வச்சு கூப்பிட்டு போனாங்க எகிப்துக்கு. இப்போ என்ன செய்கிறான், திரும்ப வந்து குழியை பார்த்துட்டு போனா இல்லையா? வாங்கய்யா, இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன், எல்லாம் பாருங்கள். நம்ம சொல்கிறோம்ல, நான் அந்த வேலை செஞ்ச இடத்தையெல்லாம் பார்க்கணும், எப்படி இருந்து போய் ஒரு ப்ரேயர் எடுப்போம், சாட்சி சொல்லுவோம், அப்படி தானே போகணும். யூ மஸ்ட் நாட் ஃபர்கெட் ஹவு காட் பிளெஸ்ட் யூ. உங்களை வெறுமை ஆக்குங்க, எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார். யூ எம்ப்டி யுவர்செல்ஃப், வெறுமை ஆக்குங்க, தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எதுவுமே நிரந்தரம் அல்ல, ஆனால் தேவன் எது கொடுக்கிறாரோ அது நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும். கவலைப்படலை யோசேப்பு. 2வது குதிரையின் மேல் ஏற்றி அவனை கொண்டு போய் அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுவதற்கும் அவனை என்ன செஞ்சாரு, அதிபதி ஆக்கினார், அது அதிகாரி ஆக்கினார். சரி, தம்பிங்கெல்லாம் வந்தாங்க, பாவம் தான், கஷ்டம்தான், யோசிக்கல அவங்க. ஆனால்
நடந்த நல்லதை பார்த்து யோசிப்போம், வேறு தப்புலாம் யோசிக்க வேணாம். வந்தாங்க, நல்லது செஞ்சார், ஒன்றா சேர்ந்துட்டாங்க. தட்ஸ் ஆல். யூ வெயிட் பேஷன்ட்லி. எண்ணி எண்ணி நினைக்கும் தேவன் ஒன்று. அழகான பாடல்ல பாடுமா எல்லாரும்? நினைக்கும் தேவன் உண்டு, நேத்தம் நடத்துவார். நினைக்கும் தேவன் உண்டு, நித்தம் நடத்துவார். அவர் கோலும் தடியுமே என்னை தேற்றி நடத்துமே. அவர் கோலும் தடியுமே என்னை தேற்றி நடத்துமே. அடுத்த வரிசையாக இருக்குது, நீங்களே பாடுங்க, வீட்டில் போய் சந்தோஷமாக பாடுங்க. நேரம் முடிந்தோடு தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எங்கே இருக்குன்னு கவலைப்படாதீங்க. ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். இட்ஸ் நாட் டூ லேட். ஒன்லி திங் யூ மஸ்ட் ப்ரே டு த லார்ட். தேவன் கண்டிப்பாக இதுக்கு மேலே என்ன உயர்த்தணும் அதையும் கேட்டுறேன் நான். இதுக்கு மேலே என்ன உயர்த்தணும் இருக்குல்ல? நம்ம திரும்பி பார்ப்போம், நம்ம எப்படி இருந்தோம். தேவன் நம்மை உயர்த்திருக்கிறார்ல. இதுக்கு மேலே வர்றதெல்லாம் அடிஷ்னல். அதனால் ஜெபம் பண்ணுங்க, சந்தோஷமாக இருப்போம். தேவன் எல்லாவற்றிலும் நமக்கு, தேவன் யோசேப்போடு கூட இருந்தார், யோசேப்பு அவர் கூட இருந்தார். தேவன் நம்ம கூட இருக்கிறார், நாம அவர் கூட இருக்கும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராங்க. நல்லதொரு சத்தியத்தை போதர் மூலமாக நாம் கேட்டோம். நாம் யாவரும் எழுந்திருந்து எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்ற பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் என்னடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தாம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் தாம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற வாயங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற வாயங்களோ. எலியாவின் தேவனெங்கே உன் விசுவாச சோதனையில். எலியாவே தேவனெங்கே உன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கு எதிராகவே
அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியாவார். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியாவார். இனி எண்ணி துதி செய்வார். கண்களை மூடி நாம் முழங்கால் படித்து ஜெபம் செய்வோம். முடிந்தவர்கள் முழங்கால் பண்ணலாம், மற்றவர்கள் நீங்கள் அமர்ந்துள்ளோம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இப்படி சுத்த கிருபை நிமித்தமாக கடந்த வாரத்தில் நீர் எங்களை வழி நடத்தியிருக்கிறீர். எங்களுக்கு உயிர் பிச்சையை கொடுத்து அன்புள்ள ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய் நாளில் நாங்கள் குடும்பமாக ஆழைத்து வருவோம். இப்படி சமூகத்தில் எங்களை தாழ்த்துவோம், ஒப்பு கொடுக்கவும், பாடலை பாடுவோம், வேத வசனங்களை தியானிக்கவும் எங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து தேவன் எங்கள் கூடவே இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு கடந்து செல்ல நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள், இந்த நாளில் வர முடியாத திருச்சபை குடும்பங்கள் ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகள் அன்புள்ள ஆண்டவரை மன சோர்ந்து போயிருக்கலாம், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தின் பிள்ளைகளிடத்தில் கூட சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் தேவன் அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் சமாதானத்தையும் இந்த நாளில் நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்னுடைய வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய எண்ணங்கள், நோக்கங்கள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னுமாக காலை முதலில் மட்டுமாக நீர் எங்களோடு இருந்திருக்கிறீர். யோசேப்பின் வாழ்க்கையில் படித்தது போல நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பது பிரச்சனை அல்ல, நாங்கள் எங்கிருந்து தேவனை எவ்விதமாக தேடுகிறோம் என்பதை நாங்கள் இந்த நாளில் அறிந்து கொண்டோம். குழியிலிருந்து யோசேப்பை தூக்கி உயர்த்தின தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலும் எதுவும் நடந்து போகவில்லை, இன்னும் நாட்கள் இருக்கிறது. தேவன் எதையெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளவில்லையே, கண்டிப்பாக கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு, வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளில் கடந்து செல்ல நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்கள் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். வந்திருக்கிற தலைகளை தாழ்த்தி உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை சார்ந்த பள்ளிக்கூடத்திற்காக தலைமை தாங்கி நடத்துகிற பள்ளி முதல்வர், இன்னும் அவரோடு சேர்ந்து பணியாற்றுகிற ட்ரெஷரர், இன்னும் அவருடைய குடும்பம், ஆசிரியர்கள், அவருடைய குடும்பங்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், வரக்கூடிய ஆண்டு அந்த பள்ளிக்கு அன்புள்ள ஆண்டவரே ஆசீர்வாதமாக விளங்க கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். இன்னுமாக உலகளாவிய திருச்சபை ஈரோடு நீலகிரி செக்ஷன் முழுவதும் போதகர்கள், அவருடைய குடும்பங்கள், ஊழியக்காரர், அவருடைய குடும்பங்கள் எல்லாரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த ஓய்வு நாள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக விளங்க கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நாங்கள் இந்த கடந்து செல்கிறோம். எது இருக்கிறதோ இல்லையோ, அடுத்த வாரத்தில் என்ன பிரச்சனைகள் எங்கள் எதிராக வரும் என்பது தெரியாது, ஆனால் தேவன் எங்கள் கூட இருக்கிறீர். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். உடைய பிரியாத நேசகரம் எங்களோடு இருந்து அடுத்த ஓய்வு நாளில் வந்து அன்புள்ள ஆண்டவரே அதிகமாக நாங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அனுபவங்களை எங்களுடைய ஆட்களை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். அன்பின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரே, என் முழுவதுமே பரிசு நாமத்தை சோஸ்திரே, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரே, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென், ஆமென். இப்போது